Hello everyone, welcome to Rise and Shine. In this video, we are going to see about anchor tags and iframes in HTML. Anchor tags in HTML. Anchor tags எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு வெப்பேஜை இல்லை ஒரு ஃபைல் ஏதோ ஒன்று வந்துட்டு நம்ம லிங்க் பண்ணுறதுக்காக இந்த ஆங்கர் டேக் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் அ பேர்டு டேக், ஓப்பனிங் அண்டு க்ளோசிங் டேக் ரெண்டுமே வந்துட்டு இருக்கும். இந்த ஆங்கர் டேகை வந்துட்டு நம்ம ஏ அப்படின்ற லெட்டர் வச்சு டேகாக டினோட் பண்ணுவோம். அண்ட் இட் இஸ் அண்ட் இன்லைன் லெவல் எலமெண்ட். இன்லைன் லெவல் எலமெண்ட் அப்படின்னா ஃபுல் வித்தை வந்துட்டு எடுத்துக்காம அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டோட வித்து மட்டும் அது வந்துட்டு எடுத்துக்கும். அதே மாதிரி இதில் ரெண்டு ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒன்று வந்துட்டு ஹெச்ரெஃப் அண்டு டார்கெட்டா. இந்த ஹெச்ரெஃப் ஆட்ரிபியூட்டில் தான் நம்ம வந்துட்டு எந்த வெப்சைட்டோடைய லிங்கை வந்துட்டு ப்ரொவைட் பண்ண போகிறோமோ அதோடைய அந்த பாத்தை வந்துட்டு நம்ம இந்த ஹெச்ரெஃப் ஆட்ரிபியூட்டில் வேல்யூவாக கொடுப்போம். டார்கெட் ஆட்ரிபியூட்டில் வந்துட்டு நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது எங்கே ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இந்த டார்கெட் ஆட்ரிபியூட்டில் வேல்யூவாக கொடுப்போம். இந்த டார்கெட் ஆட்ரிபியூட்டில் மொத்தம் 4 வேல்யூஸ் வந்துட்டு இருக்குது. அது என்னென்னு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அண்டு இந்த ஆங்கர் டேகை வச்சு நம்மளால் டெக்ஸ்ட்டு, இமேஜ், லோகோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு லிங்காக வந்துட்டு மாற்ற முடியும். ஓகேங்களா? இப்போ இதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபோல்டரில் போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்துட்டு இப்போ ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். anchor.html இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாய்லர் டெம்ப்ளேட்க்கு shift1 enter. ஓகேவா? இதில் வந்துட்டு ரீநேம் பண்ணிக்கிறேன் டைட்டிலை ஆங்கர் டேக் ஆங்கர் அண்டு iframe tags. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம டேக்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம் இல்லையா? ஒரு ஹெட்டிங் வந்துட்டு நான் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன் ஆங்கர் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு நம்ம எப்படி சிம்பிளாக ஒரு லிங்க்கை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இங்கே வந்துட்டு நான் ஒரு H3 டேக்கில் வந்துட்டு டெக்ஸ்ட் டு லிங்க் இந்த மாதிரி வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். இங்கே வந்துட்டு ஒரு பிஆர் டேக் இருக்கட்டும். இப்போ இதை வந்துட்டு நான் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஹெட்டிங் டேக், இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட் டு லிங்க் இந்த மாதிரி வந்துட்டு வந்திருக்கா. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு லிங்காக சேஞ்ச் பண்ண போகிறோம். லைக் ஃபஸ்ட்டு ஆங்கர் டேக் வந்துட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆங்கர் டேக் வந்துட்டு வந்துடும். இதில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்துட்டு ஹெச்ரெஃப் ஆட்ரிபியூட் வந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த ஹெச்ரெஃப் ஆட்ரிபியூட்டில் நம்ம எதை வேணாலும் பார்த்தா வந்துட்டு கொடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த ஆங்கர் டேகுக்கு நடுவில் நம்ம ஏதாச்சும் கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணாதான் அது வந்துட்டு ஒரு எலமெண்ட்டாக ஆகும். அந்த கண்டென்ட் தான் வந்துட்டு வெப்பேஜ்லேயும் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம முதல்ல இங்கே வந்துட்டு ஒரு கண்டென்ட் வந்துட்டு கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி சில ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? என்னென்ன இருக்கு அப்படின்னா இந்த இன்ட்ரோ, list.html, path.html இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ற ஒரு லிங்கை தான் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். இப்போ நான் வந்துட்டு list.html அந்த ஃபைலை வந்துட்டு நான் ஓப்பன் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே ஏதாச்சும் ஒரு நேம் நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம். லிஸ்ட்டுன்னு கொடுக்கலாம், இல்லை கோ டு லிஸ்ட் இந்த மாதிரி எந்த நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு நம்ம பாத்தை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணோம். ஆல்ரெடி பாத்துக்காக வீடியோ வந்துட்டு போட்டிருக்கோம். அதில் வந்துட்டு ரிலேட்டிவ் பாத், அப்சல்யூட் பாத் அந்த மாதிரி 2 பாத்து வந்துட்டு இருக்குது. ஸோ அது இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம ரிலேட்டிவ் பாத் தான் வந்துட்டு கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு இன்டர்னல் ஃபைலை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு // வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சஜஷன்ஸ் கட்டுதா. இதில் வந்துட்டு நான் இந்த list.html அந்த ஃபைலை வந்துட்டு நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இப்போ பார்த்து செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கோ டு லிஸ்ட் இப்போ இங்கே பாருங்க, நான் வந்துட்டு இங்கே பார்த்தே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணலை. அது வந்துட்டு ஒரு எம்டியாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்துட்டு நான் இப்போதைக்கு அந்த பாத்தையுமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணல. இங்கே வந்துட்டு வெறும் ஆங்கர் டேக் மட்டும்தான் இருக்குது. அதனால அது வந்துட்டு இங்கே ஒரு லிங்க் மாதிரி தெரியுது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், எதுவுமே வந்துட்டு சேஞ்ச் ஆகலை. இப்போ நான் இந்த ஹெச்ரெஃப் ஆட்ரிபியூட்டில் போயிட்டு அந்த பாத்தை வந்துட்டு கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு நான் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த list.html ஃபைலோடைய ஆக்சஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம லிங்காக சேஞ்ச் பண்ணுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்க்கலாம். ஆங்கர் டேக் எடுத்தாச்சா? இதில் வந்துட்டு எனக்கு இப்போ ஒரு இமேஜ் வந்துட்டு வேணும் அப்படின்னு வச்சுக்கலாமா? இல்லை
ஓகே, இமேஜை வந்துட்டு வச்சுக்கலாம். இப்போ கோ டு அமேசான் வெப்சைட் இந்த மாதிரி. இப்போ நான் அமேசானோட வெப்சைட்டோட லிங்க்கை வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு லிங்க்கு, இது ஒரு லிங்க். ஆனால் ரெண்டும் எப்படி வருது? சேம் லைனில் வருது. சேம் லைனில் வரதுனால தான் நம்ம வந்துட்டு இன்லைன் லெவல் எலமெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த ஆங்கர் டேக் ஸ்பேஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிரேக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம். ஸோ 2 பிஆர் டேக் கொடுத்தோடனே கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துட்டு நீட்டாக இருக்குது. இப்போ நான் வந்துட்டு இங்கே கோ டு அமேசான் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன் இல்லையா? அப்போ இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு அமேசானோட லிங்க்கை வந்துட்டு நான் ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா? இப்போ இங்கே வந்துட்டு நம்ம அமேசானோட வெப்சைட்டோடைய பாத்தை வந்துட்டு கொடுக்கணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு அந்த பாத் வந்துட்டு அப்படியே தெரிஞ்சாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்துட்டு கிளிக் பண்ணுறேன், கோ டு அமேசான். இது வந்துட்டு கரெக்ட் பாத் இல்லை போல். அதனால் நம்ம வந்துட்டு கூகுளில் அவங்களுடைய பாத்தை வந்துட்டு காப்பி பண்ணி இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கூகுளில் வந்துட்டு அமேசான் வெப்சைட்டோடைய லிங்க்கை வந்துட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லிங்க்கு போயிட்டு இங்கே வந்துட்டு வருது பார்த்தீங்களா? இந்த பாத்தை வந்துட்டு காப்பி பண்ணி நம்ம இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே பாத்தை வந்துட்டு கொடுத்துட்டோம் இல்லையா? இங்கே வந்துட்டு இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அமேசானோடைய வெப்சைட்டுக்கு வந்துட்டு அது வந்துட்டு போகுது. இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு லிங்க்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். இதை வந்துட்டு நீங்கள் வெறும் லிங்கை மட்டும் இல்லாமல் இமேஜஸையும் வந்துட்டு உங்களால் லிங்காக மாற்றிக்க முடியும். இப்போ வந்துட்டு இதுக்கு நான் ஒரு ஹெட்டிங் டேக் கொடுத்துக்கிறேன், இமேஜஸ் டு லிங்க் அந்த மாதிரி. இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஆங்கர் டேக் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். ஆஸ் யூஷுவல் இதில் வந்துட்டு பார்த்து தான் வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ Ctrl+V வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். அதே அமேசானோட வெப்சைட்டையே நான் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே என்ன நடக்கணும் அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த ஆங்கர் டேக் உள்ள டெக்ஸ்ட் கொடுத்தேன் இல்லையா? அதுக்கு பதிலாக நான் ஒரு இமேஜ் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு இமேஜ் டேக் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு சோர்ஸ் அப்படின்ற இடத்துல இமேஜோடைய பார்த்து வந்துட்டு கொடுக்கணும் இல்லையா? இப்போ நம்ம கிட்ட இருக்க இமேஜே வந்துட்டு நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ அதுக்காக டாட்/ வச்சு இமேஜஸ் ஃபோல்டரில் இருக்க இந்த image2 அந்த இது வந்துட்டு இப்போ நான் இங்கே வந்துட்டு கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்துட்டு வந்துருச்சு. ஆல்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இங்கே செரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்துட்டு ஒரு எலமெண்ட்டாக மாறிடுச்சா? இப்போ இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதுவும் அந்த வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகுது. இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு இமேஜை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இந்த இமேஜ் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா? இதை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹைட் அண்ட் வித் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு 200 பிக்சல். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் இமேஜ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஆங்கர் டேக்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆங்கர் டேக்ல இருக்க இன்னொன்று வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டார்கெட் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ இன்னொரு ஆங்கர் டேக் வந்துட்டு நான் இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆங்கர் டேக் இதில் வந்துட்டு ./path.html அந்த பேஜுக்கு வந்துட்டு இது போகணும். இங்கே வந்துட்டு பாத்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த ஆட்ரிபியூட் பக்கத்தில் ஆட்ரிபியூட்ஸ் எப்பயுமே ஓப்பனிங் டேக்ல தானே வரணும். அதனால ஓப்பனிங் டேக்ல போயிட்டு நான் டார்கெட் ஆட்ரிபியூட் இங்கே பார்த்தீங்களா அந்த 4 வேல்யூஸ் வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு blank, parent, self, top. ஸோ இப்போ இதில் blank அப்படின்னு ஒன்று ஒரு மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த blank கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஓப்பன் ஆகுறது வந்துட்டு வேற பேஜ்ல வந்துட்டு ஓப்பன் ஆகும். இப்போ வந்துட்டு நம்ம எங்க கொடுத்துருக்கோம், இங்க பாத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா? இது வந்துட்டு இங்க இன்லைன் லெவல்ன்றதுனால நம்ம பிரேக் டேக் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிஆர் டேக் போட்டேன். இது வந்துட்டு இப்போ கீழே வந்துடும். இன்னொரு பிஆர் டேக் போட்டுக்கலாம். பிஆர் டேக் ஓகே. இப்போ இதை நான் வந்துட்டு கிளிக் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஆனால் எங்கே ஓப்பன் ஆகுது? வேற டேப்ல வந்துட்டு ஓப்பன் ஆகுது. நம்ம ஆங்கர் டேக்கோட டேப்லேயே வந்துட்டு ஓப்பன் ஆகலை. இப்படி தான் வந்துட்டு blank ஒரு நியூ டேப்ல வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதுவே நான் இங்கே blank போடாமல் செல்ஃப் இந்த மாதிரி போட்டேன் அப்படின்னா இந்த கிளிக் பண்ணும்போது அதே சேம் டேப்லேயே வந்துட்டு அது வந்துட்டு சேஞ்ச் ஆகிக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டாப். இதை வந்துட்டு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதுவும் சேம் டேப்லேயே வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி லாஸ்ட் ஒன் வந்துட்டு பேரண்ட். இது எல்லாமே வந்துட்டு சேம் டேப்ல தான் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும்.
பார்த்தீங்கன்னா அதே டேப்ல தான் வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. நம்மளுக்கு வேற டேப் வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு blank அப்படின்ற ஆட்ரிபியூட், அதாவது இந்த டார்கெட் வந்துட்டு blank அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கலாம். இதை நான் வந்துட்டு காப்பி பண்ணிட்டு திரும்ப இங்க பேஸ்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி பிஆர் டேக் வந்துட்டு நான் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதோட டார்கெட்டை வந்துட்டு நான் blank அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ blank. இப்போ இந்த பாத் வந்துட்டு சேம் டேப்ல வந்துட்டு ஓப்பன் ஆகுது. இந்த பாத் வந்துட்டு நம்மளுக்கு நியூ டேப்ல வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இவ்வளோதான் ஆங்கர் டேக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா ஐஃப்ரேம்ஸ் இன் ஹெச்டிஎம்எல். இந்த ஐஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வேற ஏதோ ஒரு வெப்சைட்டில் இருக்க கண்டென்ட்டை நம்ம வெப்சைட்டில் கொண்டு வரணும், அதே கண்டென்ட் வந்துட்டு நம்ம வெப் பேஜ்லையோ இல்லை வெப்சைட்லையோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஐஃப்ரேம்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஐஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பேரட் டேக், அதாவது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் ரெண்டுமே இருக்கும். டிஃபால்ட்டாக வந்துட்டு இதில் எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட்டும் ஃப்ரேம் பார்டர் ஆட்ரிபியூட்டும் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எஸ்ஆர்சி அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த பாத்தை வந்துட்டு அங்கே ப்ரொவைட் பண்ணுவோம், அதாவது சோர்ஸ் ஆட்ரிபியூட். நெக்ஸ்ட் ஃப்ரேம் பார்டர் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஃப்ரேம்க்கு, அதாவது நம்ம வேற ஒரு கண்டென்ட் வந்து எடுத்துட்டு வரோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பார்டர் கொடுக்கறது தான் இந்த ஃப்ரேம் பார்டர். ஓகேங்களா? இதுல இன்னும் ஆட்ரிபியூட்ஸும் வந்துட்டு நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஹைட்டு, விட்டு, அது வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்க்ராலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸ்க்ராலிங் அப்படின்னா அது ஸ்க்ரோல் ஆகும்போது எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு செட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் இங்க பிரேக் பண்ணிக்கிறேன் லைனை. இங்க வந்துட்டு நான் ஐஃப்ரேம்ஸ் இன் HTML. ஓகே, இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க வந்துட்டு ஒரு H4 டேக்ல நான் கூகுள் மேப்ஸ் வந்துட்டு இது நம்ம வெப் பேஜ்ல வந்துட்டு நான் இன்சர்ட் பண்ண போறேன். அது வந்துட்டு எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கூகுள் மேப்ஸ் போய்க்கலாம். நான் ஏதாச்சும் ஒரு லொக்கேஷனை வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு நம்ம வெப் பேஜில் கொண்டு வர போகிறேன். என்ன லொக்கேஷன் அப்படின்னா VGP1, விஜிபி மெரைன் கிங்டம். ஓகே, இப்போ இதோட அட்ரஸ் வந்துட்டு எனக்கு வேணும் இல்லையா, இதை வந்துட்டு நான் போயிட்டு அந்த மேப்ஸ் வந்துட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட லொக்கேஷன் காட்டுற அந்த மேப் வந்துட்டு வந்துருச்சா. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, இந்த விஜிபி மெரைன் கிங்டம் போயிட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா. இந்த ஷேர்ன்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்க எம்பெட மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எம்பெட மேப்பை நீங்க கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஐஃப்ரேம் அப்படின்ற ஒரு டேக், HTML டேக் வந்துட்டு நம்மளுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த டேகை தான் நம்ம இப்போ காப்பி பண்ண போறோம். ஓகேங்களா? நீங்க வந்துட்டு செலக்ட் பண்ணணும்னு இல்லை, இங்கேயே வந்துட்டு காப்பி HTMLனு இருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிங்கனாலே காப்பி ஆகிடும். இப்போ அந்த யூஆர்எல்லை தான் நம்ம வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஐஃப்ரேமு, எஸ்ஆர்சி, அந்த பாத் எல்லாமே வந்துட்டு அழகாக வந்துட்டு இருக்கு. ஆல்ட்டு ஷிஃப்ட்டு எஃப் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஃபார்மேட் ஆகிடும். இதுலேயே வந்துட்டு விட்த்து, ஹைட்டு, அதுக்கப்புறம் என்னது அந்த பார்டர் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டா. இப்போ இதை வந்துட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்ல விஜிபி மெரைன் கிங்டமோடைய மேப் வந்துட்டு எம்பெட் ஆயிடுச்சு. ஒரு வெப்சைட்ல வந்துட்டு அவங்க கம்பெனி லொக்கேஷனை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு இந்த ஐஃப்ரேம் வச்சு தான் நம்ம கொடுப்போம். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு மேப்ஸில் வந்துட்டு ஓப்பன் ஆகும். பார்த்தீங்களா? அதே மாதிரி இதை உங்களால் ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் பார்க்க போக முடியும். ஜூம் பண்ணோன்னா ஜூம் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு எம்பெட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லை, எந்த வெப்சைட்னாலும் நம்மளால பண்ண முடியும். இப்போ நான் யூடியூப் வந்துட்டு போகிறேன்.
இப்போ எனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வீடியோ வந்துட்டு வேணும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இந்த டாம் அண்ட் ஜெரி வீடியோ வந்துட்டு எடுத்துக்கிறேன். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேயும் போயிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கா, சாரி ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதில் போயிட்டு இங்கேயும் வந்துட்டு நம்மளுக்கு எம்பெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கேயும் வந்துட்டு ஒரு ஐஃப்ரேமோடைய லிங்க் இருக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ட் ஷிஃப்ட் எஃப் இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் ஆகிடும். இப்போ நம்ம போயிட்டு பார்க்கலாமா? எங்கே பாருங்கள், யூடியூப் வீடியோ வந்துருச்சு. இப்போ இதை நீங்கள் ப்ளே வீடியோ கொடுத்தீங்கன்னா இது வந்துட்டு ப்ளே ஆகும். யூடியூப்ல வேணும்னா இங்கே லிங்க் இருக்குது, எல்லாமே வந்துட்டு உங்களால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுவும் வந்துட்டு ஒரு இன்லைன் எலமெண்ட், அதனால தான் வந்துட்டு அந்த பர்டிகுலர் வித்தை மட்டும் அது வந்துட்டு எடுத்துக்குது. ஓகேவா? இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஹைட் அண்ட் வித்தையும் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? திஸ் இஸ் அபவுட் iframes. That's it about the video. If this video finds you useful, please like, share and subscribe to our channel. Thank you.